விமர்சனங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்குள் ஏதேனும் குறைபாடுகள் நிலவினால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். மக்களின் குரலையும் விருப்பங்களையும் உண்மையாகவே பிரதிநிதிக்கும் ஒரு அரசாங்கம் எனும் முறையில் செயல்பட தொடர்ந்து ஒற்றுமையாக இருப்பதுடன் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றவும் வேண்டும் என்றும் அமைச்சர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புவிசார் அரசியல் சூழ்நிலை மற்றும் தொழில்நுட்பம் உட்பட சமூகத்தின் அனைத்து மட்டத்தினரின் நலனுக்காக தொடர்ந்து பொருத்தமானதாகவும் எந்தவோர் அரசாங்கமும் விரைவாக திறம்பட செயல்படவும் வேண்டும் என்று தாம் வாழும் தற்போதைய காலகட்டம் கோருகிறது என்பதை தாம் வலியுறுத்துவதாக தமது முகநூல் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுரிமை சுதந்திரத்திற்கு எப்போதும் ஒரு எல்லை இருக்கிறது. கலவரம், இன விவகாரம், மதம் சார்ந்த வன்முறைக்கு வித்திடக்கூடிய எந்த ஒரு உரையும் நிகழ்த்தப்பட்டுவிட்டால் அதற்கு தீர்வு காண்பது காலம் கடந்த ஒன்றாகவே இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் தான்ஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆதலால் ஒரு தடுப்புச் சட்டமாக இருப்பதால் தேச நிந்தனை சட்டம் நமக்கு இன்னமும் தேவைப்படுகிறது. அதன் காரணத்தினால் நாட்டில் தேச நிந்தனை சட்டம் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதை தாம் வலுவாக ஆதரிப்பதாக கோலாலம்பூரில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று மலேசியா கினிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் நஸ்ரி தெரிவித்துள்ளார். ஜாகிர் நாயக் போன்ற பொறுப்பற்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் தேச நிந்தனை சட்டம் நடப்பில் அவசியம் இருக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான நஸ்ரி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய மத போதகரான ஜாகிர் நாயக்கிற்கு எதிராக இன்னமும் தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கவில்லை என்று கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்ததற்காக உலக மனித அடிப்படை உரிமைகள் கூட்டமைப்பு உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுட்டின் நசத்தியோன் இஸ்மாயிலை விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்களுக்கு மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருந்த மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று சனிக்கிழமை காலை நாடு திரும்பினார். அவரை ஏற்றி வந்த விமானம் காலை 7 மணிக்கு சுபாங்கில் உள்ள அரச மலேசிய ஆகாய படை தளத்தில் தரையிறங்கியதாக சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்தானா நெகாரா தெரிவித்துள்ளது. தமக்காக பிரார்த்தனை செய்த மற்றும் வாழ்த்து தெரிவித்த மலேசிய மக்களுக்கு தமது மனமார்ந்த பாராட்டுதலை பேரரசர் தெரிவித்துக் கொண்டதாக அரண்மனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. கோலக்கராய் அருகே ஜலான் கோத்தாபாறு குவாமுசாங் சாலையில் கிலோமீட்டர் 79 லாரி சறுக்கி பள்ளத்தில் விழுந்ததில் ஒருவர் பலியானார் மற்றும் ஒரு பெண் காயமடைந்தார். நேற்று காலை 11:20 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் 48 வயதான லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கோலக்கராய் காவல்துறை தலைவர் மஸ்லார் நொமாட் தெரிவித்தார். 39 வயதான பெண் சிகிச்சைக்காக சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கோலாலம்பூரில் இருந்து கோத்தபாருவுக்கு சென்று கொண்டிருந்த லாரி சாலையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்தது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். கிள்ளான் எஸ்எம்கே ஸ்ரீ அண்டாலாஸ் இடைநிலைப் பள்ளியின் மாணவர் நலத்துறை மற்றும் இணை பாடத்துறையின் 2024ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா நேற்று அப்பள்ளி மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் துவான் ஹாஜி மஸ்னாவி பின் மிஸ்ரோ மற்றும் ஆசிரியர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஒத்துழைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அற வாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் வருகை புரிந்து சிறப்புக்குரிய மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார். மேலதாளம் முழங்க மாணவர் படையினரின் பிரம்மாண்ட வரவேற்பில் வருகை புரிந்த ஓம்ஸ் பா தியாகராஜன் நிகழ்வை விசேஷமாக ஏற்பாடு செய்திருந்த கல்வெட்டில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆசிரியர்களே கண்கண்ட தெய்வம் என்று மாணவர்களுக்கு வலியுறுத்தினார். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். எனவே ஆசிரியர்களை தெய்வமாக பாவித்து மாணவர்கள் போற்றி வணங்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்பள்ளியில் பயிலும் தமிழ் மாணவர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கினார். பல இனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயிலும் பள்ளி என்பதால் மிகுந்த மரியாதையுடன் ஒருவருக்கொருவர் அன்பொழுக பழக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கல்வியிலும் கட்டொழுங்கிலும் சிறந்து விளங்கி பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். பள்ளியின் சிறப்பான ஏற்பாடுகளை பாராட்டி பேசிய அவர் கல்வி அமைச்சுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடம் குறித்து சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கல்வி அமைச்சு உடனே அதை கவனத்தில் எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.